அன்னை உன்னை எண்ணி அன்பை நெஞ்சில் வைத்து உந்தனடி வந்தேனம்மா. உன்னை அன்றி இங்கு யாரும் இல்லை தாயே, நீதானே எல்லாம் அம்மா. நிலைக்கும் என்று சேர்த்ததெல்லாம் நிலையின்றி எங்கோ போனதம்மா. நிலைக்கும் என்று சேர்த்ததெல்லாம் நிலையின்றி எங்கோ போனதம்மா. உதயம் தேடி நான் கனைத்தேன், உன்னருள் விடியல் காட்டிடம்மா. உதயம் தேடி நான் கனைத்தேன், உன்னருள் விடியல் காட்டிடம்மா. நீரில் அருவி போலானேன் அம்மா, உன் தரிசனம் தருவாயே. அன்னை உன்னை எண்ணி அன்பை நெஞ்சில் வைத்து உந்தனடி வந்தேனம்மா. உன்னை அன்றி இங்கு யாரும் இல்லை தாயே, எல்லாமே நீதானம்மா. என் இனிய உறவுகளை, நாம் இன்று 8/2/24 இருக்கின்றோம். சனிக்கிழமை என்றாலே அன்னை மரியாக்காக அர்ப்பணிக்கும் இந்த நாளில் நாம் அன்னைக்கு நன்றி செலுத்துவோம். நாம் தொடர்ந்து தூய ஆவியின் துணையின் அன்னையின் அன்பிலும் நான் தினம் வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 71, 19, 20, 21. இன்றைய முதல் வாசகம் எபிரேயர் 13, 15, 17. உமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. நம் நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மார்க்கு 6:30-34. இயேசு அவர்களுக்கு கற்பித்து பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஓய்வெடுத்தார். அந்த நேரம் அவர்கள் ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அங்கு புறப்பட்டு போதை மக்கள் பார்த்தார்கள். அவர்கள் நகரிலிருந்து கால்நடையாக ஓடி அவர்களுக்கு முன் வந்து சேர்ந்தனர். இறங்கிய போது மக்களை ஆயனில்லா ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர் கண்டு அவர்கள் மேல் இரக்கமும் பரிவும் கொண்டார். இறைவன் இயேசு கிறிஸ்து ஒருவரிடமே அவர் நம்மை கடவுள் உருவில் படைத்து அவர் அன்பு செய்து கொண்டிருப்பதும் அவர் ஒருவரே. எனவே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இறைவனின் கரத்தை பற்றி பிடிக்கும் பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் காண முடியும். மகனே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. மார்க் 5:34 என்று இயேசு ஆண்டவர் நம்மை பார்த்து கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், பலவீனங்கள், அடிமைதனங்கள், சுமைகள், கண்ணீர்கள் இருந்தாலும் கூட இறைவனை ஆழமாக நம்பும் பொழுது நாம் நலம் பெற முடியும். இயேசுவை நம்பி வரக்கூடியவர்கள் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். எனவே விசுவாசத்தை தொடங்கி வைத்து வரும் அதை நிறைவு பெற செய்பவருமானவர் இயேசு. எபிரேயர் 12:2 என்ற பவுலடியாரின் வார்த்தைக்கு ஏற்ப நம்பிக்கையோடு நம் வாழ்வில் பயணிப்போம். நம்பிக்கையில் வளருவோரும் நாளும் கடவுளின் அருள் பெற்று வாழ்வோமாக. ஒருவர் அமெரிக்காவில் இது நடந்த உண்மை. ஒரு கார்பெண்டர் தினம் அவர் வேலைக்கே போக மாட்டார். ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் போய் ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்துடுவாராம். ஆனால் அவங்க வீடு சர்ச் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவர் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துடுவார். ஆனால் அவருக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒரு மனைவி. இதே போல் தினம் செய்து கொண்டு வருகிறார். ஒரு நாள் சடனாக எங்கேயோ வேலை கிடைக்குது என்று போயிட்டு அந்த வேலையில் அவர் சேர்றாரு. செய்து மேலே ஏறி அவர் வேலை செய்யும் போது தவறி கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த உடனே இவருக்கு ஸ்பைனல் கார்டு ஒடிஞ்சிட்டு இவர் டாக்டர்ஸுங்க சொல்கிறாங்க, இன்னும் நீ ஏந்திரிக்க முடியாது, உன்னுடைய ஸ்பைனல் கார்டு ஃப்ராக்சர்னு. அப்போ இவங்க மனைவி ஏதோ டிஃபன் வாங்கிறதுக்காக இவங்க வெளியே வராங்க. அப்போ இவர் ரொம்ப வேதனையோடு இருக்கும்போது, ஆண்டவரே நான் என்ன செய்வேன், 2 பெண் பிள்ளைகள், மனைவி, நான் எப்படி இவங்களை காப்பாற்றுவேன்? அப்போது ஒரு வயதானவர் அவர் மேலே தோள் மேலே கை வைத்து அவர் தலையை தடவி கொடுத்து, அப்பா நீ சீக்கிரம் நல்லாயிடுவ,
உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் யார், நான் உங்களை பார்த்ததே இல்லையேன்னு. ஏன்னாப்பா டெய்லி நீ வந்து என்கிட்ட 10 வருஷமாக என்னை பார்த்துன்னுக்கிறியன்னு தெரியலையா? இப்போ சொல்லும் போதே புள்ள இருக்குது எனக்கு. இறைவன் நமக்கு நல்லது செய்யணும்னு அவர் டிசைட் பண்ணிட்டார்னா, அதான் அந்த நோயாளி கேட்குறான், ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்தும் என்று. ஆண்டவர் விரும்பினால் நமக்கு நன்மை செய்ய யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது. அதனால் அவருக்கு அன்று குணமாய் டாக்டர்ஸுங்க ஓடி வந்து உங்களுடைய எக்ஸ்ரே இதெல்லாம் சேஞ்சஸாக தருது, என்ன விஷயம் அப்படின்னு. அதே போல் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வாழ முயற்சி செய்வோம். அன்பு இறைவா, இதோ அந்த சகோதரனை சந்தித்து அவருக்கு நன்மை செய்தது போல எங்கள் வாழ்விலும் அன்னை மரியின் மூலமும் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நீங்கள் எங்களுக்கு செய்ய போகிற அனைத்து காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.